சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளியில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சிறந்த சான்றோர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி கலாகேந்திரா கலை மற்றும் பண்பாட்டு அமைப்பின் சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அரங்கேற்றத்தில் மாணவிகள் புவனா, ராஜு, சாரதா, நந்தீஸ்வரி மற்றும் தசீசா ஆகியோர் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடினர். சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ SNA பிராஸ்கர் விருது பெற்ற டாக்டர் நத்ததி நடராஜ், நெல்லை நாகர்கோவில் தினமலர் வெளியீட்டாளர் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், பரதநாட்டிய கலைஞர் இந்திரா கிருஷ்ணமூர்த்தி, நெல்லை சங்கீத சபா தலைவர் வக்கீல் ஆறுமுகம், செயலாளர் நடேசன், நெல்லையப்பர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா ஆகியோர் சான்றோர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினர். சிவபிரகாசன் அர்ப்பணி மன்றம் சார்பில் பள்ளி முதல்வர் உஷாராமன், தாளாளர் நிர்மல் ராமரத்னத்தை, தொழிலதிபர் மேகலிங்கம், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி ஆகியோர் கௌரவித்தனர். நெல்லையப்பர் கோவில் சார்பில் கோவில் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் தேவாரம் பாடினர். அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா பிரசாதத்தை பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சி ஆல் இந்தியா ரேடியோ உமா கனகராஜ், ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் வக்கீல் வைத்தியநாதன், துணைமேயர் KR ராஜு, அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, ஜானகிராம் ராம்குமார், அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர் ராமகிருஷ்ணன், ரோட்டரி ஜெகதீசன், சாம்லா பாலு, மயில் பாலசுப்ரமணியன், திமுக நிர்வாகிகள் பெருமாள், சுரேஷ், முத்து உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முருகேசன் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உஷாராமன், தாளாளர் நிர்மல் ராமரத்னம், துணை முதல்வர் கங்காமணி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Yeah.
அவருடன் இணைந்து அவருடைய மனைவியும் குரல் வந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆர்ப்பாட்ட மிருதங்க கலைஞர் தஞ்சை சபாபதி சந்திரசேகரன் அவர்களுக்கு மாணவி நந்தீஸ்வரி அவர்களின் பார்த்துருப்போம். இங்கே வந்த உடனே மிருதங்க கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்னடா இது இவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். வந்தவர் ரொம்ப இசைத்துறையில் சிகரம் தொட வாழ்த்துக்கள். ஒரு கச்சேரிக்கு பக்கவாத்தியங்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம். அதுவும் இது போல் ஒரு குழு அமைவது மிக மிக அபூர்வம். நினைவு பரிசினை வழங்குகிறார் உஷா ராமன் அவர்களும் நிர்மலா மேடம் அவர்களும். உஷாராமன் மேடம் அவர்கள் டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்கள் பற்றி சில வார்த்தைகள். ஏன்னா such a wonderful passionate dancer and life அது. ஆனால் சில பேருக்கு அந்த சேலஞ்சஸ் நிறையவே இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஸ்பைட் ஆஃப் இட் எல்லாத்தையும் எழுதுகிறார் என்பதில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நினைக்கிறேன். அவங்களோட ப்ரெசன்ஸ் which I feel is very very important more than anything else. நல்ல ரைட் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைகளுக்கு செட் பண்ணணும். அந்த மாதிரியான மக்களோடு அவர்களை பழக விடணும். அந்த மாதிரியான மக்களை அவர் பார்க்கும்பொழுது அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் வரும். அந்த வகையில் நீங்கள் இங்கே வந்து எங்களை கௌரவிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்பொழுதுமே குருவிடம் இருந்தே நாங்கள் வாங்கி பழக்கப்பட்டவர்கள். குருவுக்கு ஒரு மரியாதை செய்கிறார்கள் அப்படிங்கும் போது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கரவொலி எழும்பட்டும். மிகப்பெரிய கலை மேதை அவர்கள் இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த திருநெல்வேலி மாவட்ட நாட்டிய நுணுக்கங்கள் அவரது நாட்டிய நிகழ்வுகளில் இலங்கை மற்றும் அமெரிக்காவில் பெருமளவு பேசப்பட்டது. எண்ணற்ற சலங்கை பூஜைகள் மற்றும் அரங்கேற்றங்கள் நிகழ்த்தி ஏராளமான நாட்டிய கலைஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். இவருடைய சிஷியர்கள் உலகெங்கும் பரவி உள்ளனர். இலங்கை அரசின் பண்பாட்டு கமிட்டியின் உறுப்பினராக இருந்தவர். தமிழக அரசின் கலை நன்மணி விருது பெற்றவர். நமது நெல்லை கலை சமுதாயம் அவருக்கு த அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை ரோட்டரி கிளப் மூலம் கொடுத்து சந்தான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து விருதினை வாங்கிக் கொள்கிறார். அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்கள். கோவில்கள் மட்டுமில்லை, மற்ற இடங்களிலுமே அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். செல்லையா அவர்களை வாழ்த்துகிறோம். செய்தி எல்லா சாராம்சத்தையும் சொல்லிடும். அதுக்கே மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரது முதன்மையான ஜெயஸ்ரீ அவர்களின் பல்வேறு நாடகங்களை இயக்கியிருக்கின்றார்கள், இசை நிகழ்ச்சிகளை இயக்கியிருக்கின்றார்கள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முழுக்க. சார் சேர்ந்து ஓகே. அடுத்து துணை முதல்வர் கங்காமணி அவர்கள்